பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மீனாவுக்கு பெரிய சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பாண்டியன்கிட்டயே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பாண்டியன் இருந்துக்கிட்டு இல்லை அவங்கள பார்க்கும் பொழுதே தெரியலையா, அவங்க ரொம்பவுமே நல்ல ஃபேமிலி, எந்த தப்பும் செய்யாத ஒரு சூப்பரான ஃபேமிலி, இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சரவணனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் கல்யாணம் தள்ளி தள்ளி போயிருக்காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனாலும் நம்ம மீனாவுக்கு சந்தேகம் விட்டப்பாடு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாப்புல. ஸோ அதுக்காக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணவே மாட்டார். ஆனால் இந்த முறை கடையிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியான சாப்பாடும் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்து சாப்பிட வைக்கிறாரு. ஸோ இங்கே பொண்ணு வீட்டை காமிக்கிறாங்க. பொண்ணு வீட்டில் சாப்பிட்ற டைம் ஆட்டுக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கே வசதி இல்லையாட்டுக்கு, அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்களாட்டுக்கு பொண்ணு வீடு. ஸோ நம்ம பாக்கியம், அதாவது தங்கமயிலோட அம்மா தான் பாக்கியம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீ மாப்பிள்ளைக்கிட்ட பேசினியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் நம்பரே அவர்கிட்ட இல்லை, அவர் எப்படி எனக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி சுயவரத்துக்கு போனோம் இல்லையா, அப்போ அங்கே எழுதி கொடுத்தாங்க மாப்பிள்ளையோட நம்பர்லாம். அதில் இருக்கும் அதை எடுத்து கண்டுபிடிச்சி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஃபோன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோனில் இருந்து. அப்போ நம்ம சரவணன் ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமயிலுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல வெக்கத்தில் அவங்க அம்மா கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க. அவங்க அம்மா தான் விவரமான ஆளாச்சே, நான் வந்து அத்தை பேசுகிறேன், இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு உனக்கு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. சரி பேசுனது தான் பேசிட்டேன், என் பக்கத்தில் தான் தங்கமயில் இருக்குது, அதுக்கிட்ட 2 பேசிடுங்களேன், அதோட நம்பர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பேச வைக்கிறாங்க. நம்ம சரவணனும் இந்த பக்கத்து வெக்கப்படுறாங்க, அந்தாண்ட தங்கமயிலும் வெக்கப்படுறாங்க. 2 பேர்த்துக்கும் இந்தாண்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைய பிடிச்சிருக்கான்னு கேளு அப்படின்னு இங்கே பாக்கியம் சொல்ல, அதே மாதிரி தங்கமயில் அங்கேருந்து கேட்க, இந்த பக்கம் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதே மாதிரி இங்கே சரவணன் சொல்ல, இதே ஒரே காமெடியாக கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுற, மாமான்னு உரிமையோட கூப்பிடுன்னு சொன்ன உடனே நம்ம தங்கமேல் உங்களை உரிமையோடு நான் மாமான்னு கூப்பிடலாமா மாமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சரவணன் வெக்கப்பட்டுக்கிட்டு ஃபோனையே கட் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் பாண்டியன் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. ஏய் ஏன்டா இப்படி கூச்சப்படுற, நாங்கள் இதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம், நீ பேசலனாலும் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, அதனால் நீ அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக இருக்கிறப்ப ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.